சார், முதல் பார்வையில் உங்கள் இந்த பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் 8வது முறையாக தொடர்ந்து தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் எப்படி இருந்தது? உங்கள் பார்வை என்ன சார்? அது 8வது முறையாக நிதியமைச்சர் இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 8ங்கிற நம்பரே ராசிலாம் எனக்கு ராசி பண்ணலாம் நம்ம நம்பிக்கை கிடையாது. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க 8வது நம்பர் ஒரு ராசிலா நம்பர்னு சொல்லி பொதுவாக மக்கள்கிட்ட அப்படி ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க இந்த மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, கடந்த 2024-25 நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்கிற பெயரே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப கவனமாக அந்த பேரை உச்சரிக்காமையே பண்ணாங்க. அது கடுமையான விமர்சனத்திற்கும் ஆளானது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த பட்ஜெட்டில் அப்படியான ஒரு விமர்சனம் இல்லாமல் ஒரு நல்லபடியான ஒரு பட்ஜெட்டாக அது இருக்கும், தமிழ்நாட்டு நலன் காப்பதற்கான பட்ஜெட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அனைத்தும் பொய்யாகி போய்விட்டது. குறிப்பாக இந்த மாத வருமானம் பெறுகிறவர்கள், மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் பெறுவர்களுக்கு வரிச்சலுகைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஒரு குறைவான எண்ணிக்கை. அந்த மக்களுக்கு இது ஒரு சாதகமான விஷயம்தான், அதை நான் மறுக்கலை. பட் அதே நேரத்தில் நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள், விவசாயிகளுடைய நலன், அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. 2வதாக விவசாயிகள் ஒன்றிய அரசாங்கம் கடந்த காலத்தில் கொண்டு வந்த இந்த 3 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக 13 மாத காலம் போராடினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த 13 மாத கால போராட்டம் என்பது சாதாரணமல்ல. கடுமையான வெயில், கடுமையான மழை, கடுமையான குளிர், இன்னும் சொல்ல போனால் உலகமே உறங்கி கிடந்த நிலையில கொரோனா தொற்று, அதுலேயும் போராடி கிட்டத்தட்ட 700 விவசாயிகள் மடிந்து அதற்கு பிறகு அந்த 3 சட்டங்களையும் ஒன்றிய அரசாங்கம் வாபஸ் வாங்கியது. அப்படி திரும்ப பெறுகிற பொழுது விலை நிர்ணய சட்டம் கொண்டு வருவோம் என எழுத்துப்பூர்வமான வாக்குறுதியை கொடுத்தார்கள். கொடுத்து பல 10 மாதங்கள் ஆகிவிட்டது. அது குறித்து எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. அதே மாதிரி நாடு முழுவதும் 8 கோடி விவசாய தொழிலாளர்கள், கிராமப்புற மக்கள் இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது 20வது ஆண்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்கான நிதியை குறித்து இந்த அறிக்கையில் எதுவுமே சொல்லலை. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய 1600 கோடிக்கு மேற்பட்ட நிதி இங்கே பாக்கி வர வேண்டி இருக்குது. பல மாதங்களாக இங்கே சம்பளமே போடலை. மாண்புமிகு முதலமைச்சர் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதி மட்டுமல்ல, மாநில நிதியமைச்சரை நேரடியாக டெல்லிக்கு சென்று நிதியமைச்சரை எல்லாம் சந்தித்து கோரிக்கை மனு எல்லாம் கொடுத்தாங்க. அதை பற்றி எதுவுமே இதில் இந்த அறிக்கையில் இடம்பெறலை. இயற்கை சீற்றத்தால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவது தமிழ்நாடு. அந்த இயற்கை சீற்ற நிதி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுவும் கொடுக்கல. அதை பற்றியும் ஒன்றும் இல்லை. விவசாயிகளை புறக்கணித்து, விவசாய தொழிலாளர்களை புறக்கணித்து, இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகிற பாதிப்பு, அந்த பாதிப்பு குறித்து எந்த விதமான கவலையும் படாத பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டு நிதிநிலை அறிக்கை இருக்கு. அது மட்டுமல்லாமல் காப்பீடு திட்டத்தில் 74% இருந்த அந்நிய முதலீடு தற்பொழுது 100% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது முழுக்க முழுக்க கொடுத்துறது, வித்துறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இது மிக மிக அபாயகரமானது, மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. உலகமயமாக்கல் வழக்கம் போல உலகமயமாக்கல் வரும்பொழுது உலகமயமாக்கல் நம்மளும் இருக்கும். அதனால இது போன்ற திட்டங்களை தவிர்க்க முடியாதுன்னு சில பொருளாதார நிபுணர்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உலகம் என்ன, உலகத்துக்கு நம்ம என்ன அடிமையா அப்படியே கொடுத்துடணும்னு இதா நம்பனா? உலகமய கொள்கையை அது சரியா தப்பாங்கிறது அது வேற விஷயம். அது ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய நலன் அனைத்தும் புறக்கணிக்கப்படும். அது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் பூரா தனியார்ட்ட தாரை வார்க்கப்படும். அதை எந்த வகையில் ஏற்க முடியும்? அப்படி ஏற்பது என்பது எந்த வகையில் நாட்டுக்கு பயனளிக்கும்? அது ஒருபோதும் அதை காரணம் காண்பித்து எல்லா நிறுவனங்களையும் தனியார்மயமாக்குவது என்கிற முடிவு நாட்டை ஒரு பேரழிவில் இட்டு செல்லும். ஒரு நல்ல திருக்குறள் சொல்லிருக்காங்க, வான் நோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு. உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்தான் காத்திருக்குது. ஆனால் மக்கள் யாரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க? அரசை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களுக்கு ஆதரவாக நிதிநிலை அறிக்கை இல்லை. அதற்கு மாறாக இந்த அறிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, என்பதத்தான் ஓராமுறை மெய்யா செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் என்கிற திருக்குறள் தான் அதுக்கு பொருந்தும். அதாவது ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறும் அரசு தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே கட்டொழிந்து விடும் அப்படிங்கிற திருக்குறள் தான் இந்த பட்ஜெட்டுக்கு பொருந்தும். இதுதான் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சமர்ப்பித்திருக்கிற பட்ஜெட்.